ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு 8வது படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 13 வயசு. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 2025 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஸ்கூலுக்கு வரல. சரி, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட ஹெச்எம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு ஒழுங்கான ஆன்சர் அந்த ஹெச்எம்க்கு கிடைக்கல. ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டாலும் அதே மாதிரி அவருக்கு சரியான ஆன்சர்ஸ் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் சந்தேகப்பட்டு அந்த ஸ்கூல்ல படித்த பொண்ணு அந்த வீட்டுக்கே போய் அவங்க அம்மா கிட்ட டைரக்டாக கேட்குறாங்க. என்னமாச்சு, உங்க பொண்ணு ஏமா 8th படிக்கிறா, 13 வயசு ஆகுது, ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு ஒரு மாசமா வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா சொன்ன அந்த நியூஸ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டு வருமா அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட நினைக்கல. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அதனால கருவை கலைக்கிறதுக்கு நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே ஷாக்கிங்கா, என்ன ஆச்சு, எதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 13 வயசு தானே, அது 8th தானே படிக்கிறா, இந்த வயசுல எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா அதுக்கு மேல மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றாங்க. இதுக்கு காரணம் அந்த ஸ்கூல்ல இருக்கிற 3 டீச்சர்ஸ்னா வாத்தியார்கள். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் பொண்ணுகிட்ட டீட்டெயிலா கேட்கிறாரு. என்னம்மா நடந்துச்சு, எதனாலமா உனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த பொண்ணு சொன்ன விஷயம் பயங்கரமா இருக்கு. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ கைஸ், நான் தான் தீரன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அந்த பொண்ணு, அதாவது பாதிக்கப்பட்ட சிறுமி 13 வயசு பொண்ணு, 8வது படிக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட. என்ன சொல்றாங்கன்றத இப்ப பார்க்கலாம். அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கிறதுக்கு காரணம், சிவம்பட்டி அருகே பள்ளத்தூர், அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியார், அவர் பேரு ஆறுமுகம், அவருக்கு 48 வயசு. அதோட பாரூர் அருகே அனுமன் கோவில் பள்ளம் அப்படின்ற பகுதியை சேர்ந்த சின்னசாமி, அவரும் ஒரு வாத்தியார், அவரோட வயசு 57. அடுத்தது எருமாம்பட்டி பகுதியை சேர்ந்த பிரகாஷ், அவர் வயசு 37. வயசுகளை புறம் பாருங்க, 48, 57, 37. இவங்க எல்லாத்துக்குமே இந்த பொண்ணு வயசுல அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான். சோ இவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய மனசு வந்துச்சு? ஒரு 8ஆம் கிளாஸ் தான் படிக்குது, 13 வயசு தான் ஆகுது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு தொல்லைகளை கொடுக்கறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 பேரும் தான் எனக்கு பாலியல் ரிலேட்டடா நிறைய துன்புறுத்தல்களை கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட சொல்லவும் அவருக்கு அதுக்கு மேல ஷாக்கிங்கா இருந்துச்சு. சரிம்மா, அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இந்த விஷயத்த நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார், வெளியே சொல்ல எங்களுக்கு முடியல, நாங்க சீக்கிரட்டா இந்த மாதிரி கரு கலைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. சட்டப்படி இதுவும் தப்பு, கருவை கலைக்கிறதும் தப்பு தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்ததா சரிம்மா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட அட்வைஸை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா குழந்தைகள் நலத்துறையில கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அடுத்து பாரூர் அப்படின்ற அவங்க பர்கூர் போலீஸ் ஸ்டேஷன்ல அடுத்து இன்னொரு கேஸ் ஃபைல் பண்றாங்க, அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல. இந்த மாதிரி என் பொண்ணு பாதிக்கப்பட்டுட்டா அப்படின்னு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா இந்த விஷயத்த வெளியே சொல்லவும் தான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயமே வெளியே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னா அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர். ஏன்னா அவர் ஸ்டெப் எடுத்து இந்த பொண்ணை தேடி போய் அந்த ஸ்கூல்ல போய் பார்க்கலன்னா இந்த விஷயம் வெளியவே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், ஈஸியா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல கருவை கலைச்சிடலாம். என்னடா தீரான் இப்படி பேசுறேன்னா, நம்ம ரியாலிட்டியா பேசலாம், ஈஸியா கலைச்சிடலாம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு. ஸோ ஹெட்மாஸ்டர் மட்டும் அந்த பொண்ணை தேடி போலேன்னா அவங்க அம்மா ஈஸியா அந்த பொண்ணோட கருவை கலைச்சிருப்பாங்க. இத்தனை குற்றவாளிகள் ஈஸியா தப்பிச்சிருப்பாங்க. ஒரு 3 பேர் படிக்க வைக்கிறதுக்காக, அதாவது மாதா பிதா குரு தெய்வம், அவங்களோட வரிசையில இந்த ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஆசிரியர்கள் பண்ண வேண்டிய வேலையாடா இது உங்களுக்கு? 13 வயசு பொண்ணு, 8வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டை எப்படி இந்த அளவுக்கு பண்றதுக்கு மனசு வந்துச்சு? படிச்சுதான் இவங்க டீச்சர் ஆனாங்களா, இல்ல யாரு கூடயாவது ஏதாவது பண்ணிட்டு இவங்க டீச்சர் ஆனாங்களா அப்படின்றது சுத்தமா புரியல. இப்ப அந்த பொண்ணை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அந்த பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்ட டிஎஸ்பி வந்து அவங்கள போக்சோ சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்றதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆனா இன்னும் அவங்களோட ஃபேஸ் எதுவுமே இன்னும் ரிவீல் ஆகல, வெளியே வந்து இன்னும் விடல. நீங்க இந்த ஒரு விஷயத்தை எந்த மாதிரி பாக்குறீங்க? இது போக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நடந்திருக்கு. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போலியா என்சிசி கேம்ப் நடத்துறதா என்சிசி கேம்ப் வந்து நடத்துறாங்க. அந்த ஸ்கூலோட தாளாளர் கொண்டு கிட்டத்தட்ட 14 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்து பாலியல் ரிலேட்டடான துன்புறுத்தல் கொடுத்ததா. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில காலேஜுக்கு உள்ளக்கே போயிட்டு யூனிவர்சிட்டி உள்ளே போயிட்டு வெளியே உள்ள ஒருத்தவன் ஈஸியா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கணும். இப்போ இது சரி, சென்னையில நடந்த விஷயத்துக்கு அப்புறம் முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாருன்னா, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு, அதாவது இந்த மாதிரி துன்புறுத்தல்களை கொடுக்கறவங்களுக்கு கடுமையான தண்டனையை விதிக்க போறதா சொல்லி நிறைய தண்டனைகளை வெளியே விட்டாரு. இப்ப இவங்க பண்ண தப்புக்கு, அதாவது கிருஷ்ணகிரியில நடந்த சம்பவத்துக்கு எந்த மாதிரி தண்டனை வந்து இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோ போடுவேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதாவது நிறைய சம்பவம் இதுவரை நடந்துருச்சு. ஸோ அந்த சம்பவத்தெல்லாம் நினைவுல வச்சு தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இப்போ உள்ள முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை நிறைய லிஸ்ட்டை வந்து வெளியே விட்டாங்க. இந்த லிஸ்டோட அடிப்படையில் இந்த 3 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத லேட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த தப்புக்கு என்ன தண்டனை அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அதாவது மேல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தண்டனை அதிகரிப்பு. அதனால மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதுல இந்த பொண்ணு வந்து எந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வரும்னா, ஃபர்ஸ்ட் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமி மீது பாலியல் வன்புணர்ச்சி கொடுத்தா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி, அதாவது இந்த பொண்ணை பாதிக்கப்பட வச்சது வந்து எப்படின்னா கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி, இதுக்கு வந்து முதல்ல வந்து என்ன ஒரு தண்டனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆயுள் சிறை. ஆனா இப்ப வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மரண தண்டனை. சோ இந்த பொண்ணு எந்த மாதிரி ஒரு செக்ஷனோட அடிப்படையில இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மரண தண்டனை கொடுக்கணும். கண்டிப்பா அந்த ஆசிரியர்கள் 3 பேருக்குமே மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை எப்ப விட்டுருக்காங்கன்னா, இப்பதான் ஜனவரி 10, 2025 அன்னைக்கு தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சோ இவங்க 3 பேருக்கும் மரண தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 10 நாள் இல்ல, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தையே வந்து நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளியில நடந்திருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து ஒரு 13 வயசு பொண்ணை, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணை இந்த மாதிரி நாசமாக்கி இந்த வயசுல பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போறதா சொல்றாங்க. சொல்லல, மரண தண்டனை அடிப்படையில பனிஷ் பண்ணணும். ஆனா என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நடக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். டாடா பை பை. See you.